நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வார ராசி பலன் 28ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது மகர ராசி. ஸோ மகர ராசி உங்களது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல் ஜாஸ்தி. எப்போதுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அனுபவத்தோடு அணுகக்கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள். உங்களுக்கு வந்து ராசியில் வந்து சனி இருக்கார், குரு இருக்கார். நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, ஐயோ ஜென்மகுரு அம்மா அடிக்குது உதைக்கிறது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்னென்னா இப்போ வந்து மார்கழியில் வந்து கொஞ்சம் வந்து இந்த சூரியனுடைய சாரத்தில் வந்து 8ஆம் அதிபதி சாரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். நிறைய விஷயங்களுக்காக போராடுவீங்க. அந்த போராட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பிப்ரவரிக்கு மேலே அட்டகாசமான விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், சொத்துக்களுக்காக போராடுறவங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும். வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு மல்டிபிள் இன்கம், ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய வருமானத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 2ஆம் அதிபதியான சனி வந்து ராசியில் இருக்கும்போது நிறைய குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க. குடும்பத்தை வந்து எப்படி ஒரு பெரிய லெவலில் கொண்டாந்துடணும் அப்படிங்கிற லெவலெல்லாம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது சகோதர ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் மறந்து ஒரு லெவலில் வந்து ஐயோ எப்படி இருந்தாலும் என் தம்பிங்கிற ஒரு பாச பிணைப்புகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. ஸோ நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. பெரிய முயற்சிகள் எடுத்து பெரிய லெவலில் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 3, 8ங்கிற ஒரு காம்பினேஷனில் போகும்போது சின்ன சின்ன ஒரு டென்ஷன்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மார்கழி மாதம் எண்டுக்குள்ளேயே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 10-15 நாளில் வந்து அந்த டென்ஷன்ஸ் கம்மியாகும். பட் இருந்தாலும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல முயற்சிகள் எடுங்க. ஓகேங்களா? குடும்பம், மற்றபடி தாய் சார்ந்த விஷயங்கள். ஸோ நாளில் வந்து செவ்வாய் வந்து நல்ல அதிகார பலத்தோடு நல்ல ஒரு மூலத்திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறனால நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். பெரிய முடிவுகள் எடுப்பீங்க. ஏன்னா கேதுடைய சாரத்தில் போகும்போது நீங்கள் பேசுகிறது தாயார் வந்து கொஞ்சம் மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நடந்துப்பாங்க. ரொம்ப கமாண்டிங்காக பேசுவாங்க. ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. கொஞ்சம் சொத்துக்கள் விஷயங்களில் வந்து கராராக இருப்பீங்க. அதுதான் விஷயம். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா 5ல் வந்து ராகு இருக்கார். குழந்தைகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி பண்ணுவீங்க. குழந்தைகள் படிப்புக்காகவும் சுப நிகழ்ச்சிக்காகவும் நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. வேலை. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து 12ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது சூப்பராக இருக்குங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய ஒரு வெற்றி, சந்தோஷங்கள், நிறைய லாபங்கள்லாம் கிடைச்சாலும் அது வந்து அஷ்டமாதிபதியும் கூட இருக்கிறனால வந்து சின்ன அது ஒரு மேல் அதிகாரியோடைய ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம தடுக்க முடியாது. சின்ன சின்ன ப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி ஆனால் தொழிலில் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க. திடீர் லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு வந்து வெளிநாட்டில் இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மேற்படிப்பு, ஒரு பெரிய மேற்படிப்புக்காக வெளிநாட்டுக்கு வந்து போகலாம், இல்லை ஒரு கோர்ஸ் எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கேன், ஒரு வெளி மாநிலங்களில் போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அற்புதமாக நடக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவு. ஸோ கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் இனிப்பும் இல்லை கலந்து தான் இருக்கும். ஏன்னா சனி குருனும் போது இனிப்பு மற்றும் கசப்பு ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். பட் இருந்தாலும் அது அஷ்டமாதிபதி சாரத்தில் போகிறதுனால வந்து இன்னொரு பிப்ரவரி மாதம் வரை அப்பப்போ சின்ன சின்ன தர்க்கங்கள், ஒரு டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து தான் போகும். பட் இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்கான ஒரு அடித்தளமாக அமையும். இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக வந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே பெரிய லாபத்துக்கான விஷயமாக மாறும். ஏன்னா வந்து ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பெரிய பெரிய வெற்றிக்கான முயற்சிகளை அதை எடுத்துகிட்டே போனீங்கன்னா அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 8ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கொஞ்சம் வந்து எதிரிகள் வந்து பின்னாடி வந்து ஏதாவது வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா தந்தை. ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் சம்மந்தமான விஷயங்கள் வந்து 10ஆம் அதிபதி 11ல் கேதுவோட இருக்கார். ஸோ அதுவும் சனியுடைய சாரத்தில் போகிறனால பெரிய லாபம் பண்ணணும், பெரிய லெவலில் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பட் இந்த கேதுவோடு இருக்கும்போது உங்களுடைய தவறுகள், ஸோ லாபம் சம்பாதிக்கணும் போது எது குறுக்கு வழியில் போனீங்கன்னா இடகுடம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது குறுக்கு வழியில் போகாமல் நேர்மையான வழியில் போனீங்கன்னா நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றத்துக்கான விஷயங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா இது வந்து சனியோட சாரத்தில் போகிறனால வந்து கொஞ்சம் வந்து உஷாராக இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு 8ஆம் அதிபதியோட சாரத்தில் வந்து கொஞ்சம் அது அபரீதமான ஆசைகளை வந்து யாராவது சொல்லிட்டு சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த மாதிரி வருவாங்க. ஏன்னா அது காலபுருஷன் 8ஆம் இடம்ன்றனால அந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க. அதே மாதிரி பெண்கள் விஷயம். ஸோ பெண்கள் விஷயத்துலையும் வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும். காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ நல்ல மாற்றத்திற்கான விஷயங்கள் 12ல் இருக்கும்போது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிநாடு சார்ந்தவர்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் செலவுகளை பண்ணுறது வந்து தவிர்க்க முடியாதுங்க. ஸோ மற்றபடி வந்து நீங்கள் வணங்க வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க.
காலைல எழுந்துச்சி ப்ரஷ் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கருப்பண்ணசாமி தான் வந்து ஒரு குலதெய்வம்னா, அதை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. ஓம் கூட கருப்பண்ணசாமி, ஓம் கருப்பண்ணசாமி, உள்ளுக்குள்ளே வந்து அந்த கருப்பண்ணசாமி வரணும். ஸோ அந்த மாதிரி வந்தாலே சிறப்பான பலன்கள், நல்ல மாற்றத்துக்கான விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுவே ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படிங்கிறவங்க வந்து ஹரிஹரசுதன் ஐயப்பன் நான் வந்து வணங்குங்க. அது ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றத்துக்கான விஷயமாக அட்டகாசமாக இருக்குங்க. எல்லாமே நல்லது தானே. 29ஆந்தேதி காலையிலேருந்து 30ஆந்தேதி காலையில் வர வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு சித்தர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் சித்தர் வழிபாடுனா, நிறைய ஜாதகங்கள் குரு கேது மற்றபடி மேக்ஸிமம் இடங்களில் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையால் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து அந்த சித்தர் வழிபாடு எங்கன்னா சித்தர்கள் சமாதி, சித்தர்கள் இடங்களில் போய்ட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. ஒரு 1/2 மணி நேரம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றத்துக்கான விஷயங்களாக இருக்கும். ரொம்ப லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது கண்டினியூவாக பண்ணுங்கள். கண்டினியூவாக பண்ணிங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜனவரி 1 ஹாப்பி நியூ இயர் 2021. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு விஷயமும் அற்புதமான பலன்கள், சந்தோஷத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். 2ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அன்றைக்கி உங்களது நோய்கள், நொடிகள், மற்றபடி வழக்குகள், கடன்கள் அன்றைக்கினா அன்றைக்கி விநாயகரை பார்த்து ஈவினிங் பூஜையில் வந்து ஒரு அருகம்புல்லோ வணங்கிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.